ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த நல்ல மாலை ஆராதனைக்கு, இந்த நல்ல வார்த்தைகளுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முதலாவது ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகில உலகத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். 6 நாட்களுக்குள்ளாக சகல ஜீவராசிகளையும், சகல புல் பூண்டுகளையும், சகல வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரிய சந்திர மண்டலங்கள் எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ளாக உண்டாக்கி தேவனாகிய கர்த்தர் 7ஆம் நாள் என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஓய்ந்திருந்த அந்த நாளை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம். வேத பிரமாணத்திலே ஓய்வு நாளை கர்த்தரை துதிக்கிற துதிக்காக, ஏனென்று சொன்னால் 6 நாட்கள் நமக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. 6 நாட்களும் இந்த பூமியிலே நன்றாக வேலை செய்து, நன்றாக சம்பாதித்து, நல்ல சகலத்தையும் ஆண்டு அனுபவிக்கும்படியால் கர்த்தர் சகலத்தையும் நமக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் ஏதேனிலே படைத்தார். படைத்த தேவன் அருமையாக படைத்துவிட்டு எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், சந்தோஷமாய் இருங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், மனித குலத்திற்கு, மனித இனத்திற்கு சகலத்தையும் அடிமையாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஆளுமை மிக்கவர்களாக, மனித குலத்தை ஆளுமை மிக்கவர்களாக ஆண்டவர் அன்றைக்கு ஏதேனிலே வைத்தார். நீங்கள் பல்லுகி பெருகி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆண்டவர் முதலாவது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது பிரியமுள்ள ஒரு தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் முதல்ல நேசிக்கிறார். இயேசு யாரையும் வெறுக்கிறது இல்லை. அல்லேலூயா. யாரையும் மறக்கிறதும் கிடையாது. நாம கூட சில நேரங்களில் ஆண்டவரை மறந்து தூரமா போயிடுறோம். சில நேரங்களில் கவலை நிமித்தமாய், வேதனை நிமித்தமாய், வருத்தத்தின் நிமித்தமாய், பாடுகளின் நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய், தேவைகளின் நிமித்தமாய், ஏதோ ஒரு சூழலின் நிமித்தமாக நாம் ஆண்டவரை சில நேரங்களிலே மறந்து விடுகிறோம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். அநேக நேரங்களிலே செபிக்காமல் போய்விடுகிறோம், வேதம் வாசிக்காமல் போய்விடுகிறோம். அநேக நேரங்களிலே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை துரத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் நாம கூட ஆண்டவர் என்ன பண்றோம்? மறந்துறோம். ஆனால் உறங்காமல் தூங்காமல் 24 மணி நேரமும் உங்களை என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இயேசு, உண்மையிலே சொல்ல போனால் முதலாவது இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்கள் மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். நம்ம வைத்திருக்கிற அன்பிலே குறைபாடு இருக்கலாம். நம்முடைய அன்பிலே என்ன இருக்கும்? குறைபாடு இருக்கும். ஒருவேளை நாம் காட்டுகிற அன்பிலே கள்ளம் கபடம் இருக்கலாம். ஆனால் தேவன் காட்டுகிற அன்பில் என்ன கிடையாது? என்ன கிடையாது? கள்ளம் கபடம் ஒன்றுமே கிடையாது. இங்கே சங்கீதம் 119 நாம் வாசித்த பகுதியிலே ஸ்தோத்திரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய நீதி நியாயங்களை நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தில் உம்மை துதிப்பேன் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். செம்மையான இருதயத்தில், கள்ளம் கபடம் இல்லாமல், குறைவு இல்லாமல், மன நிறைவோடு, பரிசுத்தமான உத்தமமான நேர்மையான இருதயத்தோடு, செம்மையான இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன் என்று அங்கே தாவீது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரியமுள்ள தேவ தகப்பனாய் இருக்கிறது போல, அதே வேளையில ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நம்முடைய பாதைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய செய்கைகள் செம்மையானதாக இருக்கிறதா?
நான் கடந்த நாட்களிலே ஒரு செய்தியை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் அதை யூடியூப்ல பதிவு செய்தேன். இருதயத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு சில உதாரணங்களை வைத்து ஒரு செய்தியை பதிவிப்போம். இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்தை குறித்த ஒரு செய்தியை நம்முடைய யூடியூப்ல பதிவு செய்தோம். பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணும்னா, நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள் எல்லாமே செம்மையானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே 119 சொல்லுகிற பொழுது வாலிப பிள்ளைகளை குறித்து, வாலிபனை குறித்து அதிகமாக அழுத்தமாக ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தினால் மாத்திரம்தான். ஒரு வாலிப பெண்ணோ வாலிப மகனோ எதனால் தன்னுடைய வாழ்க்கையை, தன் வழியை, தன்னுடைய பாதைகளை வகுத்து கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டுதான் தன்னுடைய பாதைகளை செம்மையிட முடியும், தன்னுடைய பாதைகளை வகுத்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வயது உடையவர்களுக்கும் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வயதினருக்கும் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். முதலாவது வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு தாயையும் தகப்பனை என்ன செய்? கனம் பண்ணு. முதலாவது வாலிப பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன செய்யணும்? கனத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு வாலிப பிராயம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. வாலிபனை உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். வாலிப நாட்களிலே வாலிபனே, வாலிப சிறிய, வாலிப பிள்ளையே, உன் இருதயத்தின் நினைவுகளின்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்து கொள். ஆனாலும் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே வந்து நிற்பாய் என்பதை கவனம் கொள்ள வேண்டும் என்றும் பிரசங்கி எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப வாலிப நாட்கள் மிக மிக அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம், வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வழி தடுமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான காரியங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் ஸ்தோத்திரம் வளர்த்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பெற்றோருக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்பது கிடையாது. வாலிபனே, நீ மனம் திரும்பு. வாலிபனே, உன் சிருஷ்டிகளை நினை. வாலிபன் தன் வழியை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் பாதையிலே அவன் செம்மையாய் நடந்தால் அந்த வாலிப நாட்களிலே தேவனை நோக்கி அவன் பார்ப்பான் என்று சொன்னால் அவன் வழிகள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அவன் யாரை அதிகமாக வச்சிக்கிறான்? ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது, ஒரு குடும்பத்தை கவிழ்க்க நினைக்கிறதெல்லாம் வாலிப பிள்ளைகளை குறிவைக்கிறான், வாலிப மகனை குறிவைக்கிறான். பிசாசு ஒரு குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதற்கு வாலிப பருவத்தில் அவன் கை வைக்கிறான். அல்லேலூயா. வாலிப பருவம் மிக மிக அவசியமான ஒரு பருவம், முக்கியமான ஜாக்கிரதையுள்ள ஒரு பருவம். வாலிப நாட்களிலே தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து எவன் ஒருவன் தன் தாய் தகப்பனையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் கனப்படுத்துகிறானோ அவன் நீடிய வாழ்வை வாழ முடியும். அல்லேலூயா. பெரியவங்களுக்கு கனம் கொடுக்கணும். பெரியவங்க என்ன செய்யணும்? வாலிப பிள்ளைகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கும் பெரியவர்கள் கொடுக்கிற புத்திமதிகளுக்கும் முதலாவது செவிசாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். என்றைக்கு தாய் தகப்பனுக்கு, பெரியவர்களுக்கு, ஆசிரியர் பெருமகளுக்கு செவிசாய்க்க முடியாது, உருப்படாத, அது தடுதலை, அது உருப்படாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. தாய் தகப்பன் சொல்லை கேளாமல் போனதனாலதான் சிம்சோனுடைய நிலைமையை நாம் பார்த்திருக்கிறோம். சிம்சோன்
சிம்சோனுடைய நிலைமை காரணம் என்ன? தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததனால் அவருடைய நிலைமை பின்னிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. கவனமாய் இருக்க வேண்டிய வயது வாலிப வயது. வாலிப வயதிலே வஞ்சிப்பதற்கு சாத்தான் பல வலைகளை விரிப்பான். பல வழிகளிலே உன் வழிகளை பயணிக்கிற பாதையிலே பல விதைகளை விதைத்து விடுவான், களைகளை விதைப்பான். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வயது வாலிப வயது. தாய் காட்டுகிற வழி, தகப்பன் காட்டுகிற வழியிலே ஒரு வாலிப மகனோ சரியாய் பயணித்தால், ஆசிரியர் பெருமக்கள் பெரியவர்கள் சொல்கிற பாதையிலே சரியாய் பயணித்தால் அவனுடைய வழி செம்மையாய் இருக்கும், அவனுடைய பயணம் வாய்க்கும். தாய் தகப்பன் சொன்ன பாதையிலே தாய் தகப்பன் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பயணித்ததனால்தான் முடிவு பயங்கரமாக இருந்தது சிம்சோன் என்ற வாலிபனுக்கு. வாலிப பருவம் மிக மிக அவசியம். வாலிப பருவத்திலே கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். தாய் தகப்பன் காட்டுகிற பாதையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. எந்த தாயும் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு நல்வழிதான் காட்டுவார்கள், விட கெட்ட பாதைகளை கெட்ட வழிகளை காட்டவே மாட்டார்கள், அறிவிக்கவும் மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் வாலிப பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். செம்மையும் நன்மையுமான பாதையிலே கர்த்தர் நமக்கு என்ன கற்பித்துக் கொடுக்கிறார்? வாலிப நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்க வேண்டும்? நம் நடை, உடை, பாவனை, பேச்சு, பழக்க நடவடிக்கைகள் எல்லாமே எதுக்கு உட்பட்டு இருக்கணுமா? பரிசுத்தத்திற்கு உட்பட்டு இருக்கணும். வாலிப நாட்களிலே பரிசுத்தம் மிக அவசியம். வேதம் எச்சரிக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னைக்கு வாலிபர்கள் வழி தடுமாறி போவதற்கு காரணம் என்ன? தாய் தகப்பனுடைய பேச்சை மீறி போகிறார்கள், தாய் தகப்பனை விட்டு பிடிக்கிறார்கள். எக்கேடும் போட்டு போட்டன, அப்படி விடவே கூடாது. அல்லேலூயா. எக்கேடு கெட்டு போவதற்கு பிள்ளையை பெற்று எடுத்திருக்கிறோம் இல்லை, சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளாய் வளர்த்தெடுப்பதற்காக தான் தேவன் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அவரிடத்தில் ஒப்படைப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாலிப பருவத்திலே நன்றாக செபிக்க வேண்டும், நன்றாக வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன அறிவுறுத்துகிறதோ, எந்த பாதைகளை நமக்கு காண்பிக்கிறதோ அந்த பாதையிலே நீங்களும் நானும் வாலிப பிள்ளைகள் பயணிக்க ஆலோசனை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணி விடுவார்கள்? சீர்விட்டு போய்விடுவார்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் சீர்விட்டு போவதற்கு ஒரே காரணம் சரியான ஆலோசனை இல்லை, கவனிப்பார் இல்லை. எப்படியாவது நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தால் சரிதான், தொல்லை பண்ணாம இருந்தால் சரிதான் என்ற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை தள்ளி விட்டு விடுகிறார்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்ட பாதையிலே பயணிக்கிறார்கள் என்ற கவனம் பெற்றோருக்கு இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, வாலிப மகனே வாலிப மகளே, ஒரு சிருஷ்டிகருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமான வழி, செம்மையும் நன்மையுமான பாதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வாலிபர்கள் தான் எங்க பார்த்தாலும் பாருங்க, பத்திரிகையில மீடியாக்கள்ல நம்ம பார்க்கிற கொலைகள், கொள்ளைகள், எல்லா சம்பவத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் அத்தனை சம்பவங்களிலும் அதிகமான பேர் அதில் இடம் பெறுகிறது யார் என்று சொன்னால் வாலிபர்கள். கஷ்டப்பட்டு சொத்து சுகத்தை விற்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். எப்படியாவது சாப்பிட்டு சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் தாய் தகப்பன் கண்ணுல மண்ணலி போட்டுருது. தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு துரோகம் செய்து போகிற ஒரு சூழ்நிலை, எவ்வளவு வேதனையான சம்பவங்கள். 10 மாதம் கருவறையை சுமந்த
கிடைத்தால் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தன் பிள்ளைகளுக்காக தன்னை தியாகம் பண்ணி உழைத்து உழைத்து ஓடாய் போன கஷ்டப்பட்ட தகப்பனுடைய அன்பை மறந்து விடுகிறார்கள். 24 வருடம் பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர் கண்ணுக்கு முன்னால் மறக்கடிக்கப்படுகிறார்கள். காரணம் இந்த உலகத்தின் இச்சை. ஒரே மாதம் ஒரே வருஷம் தான் பழகிறான். அடிமை சூழ்ச்சியில விழுந்து விடுகிறார்கள் பிள்ளைகள். இன்றைக்கு 24 வயது வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்து என்னெல்லாம் உண்டாக்கி எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்து உண்டாக்கின பிள்ளைகள் ஒரே ஒரு வருஷத்துல எவ்வளவு ஒருத்தன் கூட பழகிட்டாங்கிறதுக்காக 24 வருஷம் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணின பெற்றோரை மறந்து விடுகிறார்கள். எத்தனை ஒரு வேதனையான சம்பவம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த சூழ்நிலை. தாய்க்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படியாததுக்கு காரணம் அல்ல, அந்த தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக பிள்ளைகளை வளர்ப்பதை கவனத்தை விட்டு விட்டோம். அந்த கவனம் இல்லாததனாலதான் இன்னைக்கு தாயும் பெற்றோர்கள் இன்னைக்கு துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிற பெற்றோர் ஏமாறார்கள். எத்தனை பெற்றோர் தலை குனிந்து தலை நிமிர முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்தப்படாததனால், கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பிடிக்காததனால், கர்த்தருடைய பாவத்தை உறுதியாய் பிடிக்காததனால் வேதனையான காரியம். வாலிபனேவும் வழியை எதனால சித்தம் செய்யணுமா? கர்த்தருடைய வசனத்தினால். ஒரு நாள் நியாயத்திற்கு ஒரு நாள் வரும். கற்பனை 10 கற்பனையில் 10 கட்டளையில் ஒரு கட்டளையை மீறுகிற தாயின் தகப்பனை விட்டுட்டு ஓடுற அப்படின்னா ஒரு கட்டளைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நியாய தீர்ப்பு நாளிலே பரிசுத்த வேதத்தை கையில் எடுத்து தேவாலயத்தில் வந்து ஆண்டவரை தேடி ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து, அப்ப இவ்வளவு நாள் நீ ஆண்டவரத்தில் இருந்தது, வேத வாசித்தது, ஜெபம் பண்ணதெல்லாம் நாளைக்குதான் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கிறது. தாய்க்கும் தகப்பனுக்கும் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. உன் தாயின் தகப்பனை கனமனாக என்ற அந்த பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனதனால் பிரமாணம் இருக்கிறது. அதான் சொன்னார்கள். அல்லேலூயா. உன் நெஞ்சின் வெளிப்படி எப்படி வேணாலும் நடந்துக்கோ. பிரசங்கி சொன்னான். கடைசி அதிகாரம் நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றான். வாசிங்க 12:1. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவன் சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பு என்று எச்சரிக்கிறான். எப்படி பண்ணணும்? உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகளை என்ன செய்யணும்? நினைத்து கொள்ள வேண்டும். 3 யோவானிலே சொல்லுகிறார். 3 யோவானிலே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லா ஆட்சியிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் நியாய தீர்ப்பில் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. வாலிப மகளே, வாலிப மகனே, நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. பெரியவர்களை கனம் பண்ண வேண்டும் வாலிப பிள்ளைகள், பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் வாலிப பிள்ளைகள். நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையை விட்டு பிசாசனவன் வழி தடுமாற செய்வான். வேத வாசித்து நல்ல ஜெபிக்கிறவன்தான் பிசாசு உங்களை வஞ்சிப்பான். மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். வாலிப பிரயாயத்திலே உனக்காக தன் ஜீவனை கொடுத்த உன் இயேசு நாமத்தை மாத்திரம் நினைத்துக் கொள்ள வேண்டும். மிக கவனம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சிருஷ்டிகர் இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொண்டால். அல்லேலூயா. எஸ்தருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்த தேவன், ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்த தேவன், எப்படி யோசேப்பு என்ற வாலிபனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தாரோ
எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தானியேலுக்கு ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை அமைத்து கொடுத்தாரோ, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களுக்கு எப்படி ஒரு மேன்மையான ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்தாரோ, வாலிபர்கள் மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்த வாலிபர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். தாய் தகப்பனை மீறி, தேவ கட்டளைகளை மீறி, செம்மையான பாதையை விட்டு வழிமாறி போன வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில என்ன கலியானார்கள் என்று வேதத்தில் அநேகர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். பார்ப்பதிலும் சரி, படிப்பதிலும் சரி, பேச்சிலும் சரி, நடையிலும் சரி, உடையிலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். எல்லாம் தேவனுக்கு உட்பட்ட, தேவனுக்கு வந்த பரிசுத்தத்துக்கு உட்பட்ட காரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் பரிசுத்தத்துக்கு உட்பட்டு வாலிப நாட்களிலே காத்துக் கொண்டோம் என்று சொன்னால், ஒரு வாலிப நாட்களை காத்துங்கள், பின்னாடியே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். உன் தாயை தகப்பனை கனப்படுவாய் என்று சொன்னால் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு நாள் போய் சொல்லாது. ஹல்லேலூயா. தாயின் தகப்பனை கனப்படுனா தீர்க்காயுசோடு இருக்கலாம், நீடிய ஆயுள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு கனம் எப்படி இருக்கிறது? தாயை பேசுவதற்கென்று அழகிக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடாது தாயினிடத்தில். தகப்பனை எப்படி பேச வேண்டும், தகப்பனிடத்தில் எப்படி பேச வேண்டும், தாயினிடத்தில் எப்படி பேச வேண்டும், கனத்துக்கு உட்பட்ட, மரியாதைக்கு உட்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். பெரியவர்களை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாலிப நாட்கள் இன்னைக்கு மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த வாலிப பிள்ளை, இன்னைக்கு வாலிப பசங்கள் பாத்தீங்கன்னா வழித்தடமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் போற பாதை என்னவென்றே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நம்முடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த சிந்தனை கூட இல்லாமல் இன்னைக்கு வாலிபர்கள் தடபுரண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் போற பாதை என்னவென்று அறியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். வாலிபர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் பெரியவர்கள் கொடுக்க வேண்டும். எந்த வாலிபராக இருந்தாலும் சரி, எந்த வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சொல்ல வேண்டிய காலத்திலே, சொல்ல வேண்டிய நேரத்திலே, அதன் காலத்திலே வேண்டிய ஆலோசனைகள் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகள் வழி தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை மிக அவசியம். எச்சரிப்பின் சத்தம் மிக அவசியம். ஜெபஜீவியம் அவசியம். வேத வாசிப்பு அவசியம். தேவனோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த காரியம் அவசியம். தேவனோடு இசைந்து இருந்தார்கள் என்று சொன்னால் சாத்தான் வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. வாலிபம் ரொம்ப அவசியம். வாலிபத்தை காத்துக் கொள்ள வேண்டும். வாலிபம் கரைப்பட்டால், வாலிபம் வெல்கட்டுனா எந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபு ரொம்ப முக்கியமானவை. அதைத்தான் தாவீது அழுத்தமாய் வைத்தார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்ய முடியும்? கர்த்தருடைய வசனத்தினால். அவரை இயேசுவை பின்பற்றினால் போதுங்க, எந்த பாவமும் தொடராது. ஹல்லேலூயா. எந்த பாவமும் நெருங்க முடியாது. வேதனையான செய்திகள் கேட்கப்படுகிறது. வாலிபர்களை குறித்து நிறைய எங்க போனால் ஊழியத்துக்கு போற பாதைகளெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்காக தான் செபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். ஐயோ, என் மகன் இப்படி இருக்கிறார், ஐயோ என் மகன் இப்படி இருக்கிறார், என்னுடைய மகன் போக்கு சரியில்லை, என்னுடைய மகனுடைய சேர்க்கை சரியில்லை, என்னுடைய மகனுடைய நடவடிக்கை சரியில்லை. ஜெபித்துக் கொள்ளுங்கள். புலம்பலின் சத்தம், அநேக தாய்மார்களுடைய தகப்பன்மார்களுடைய புலம்பலின் சத்தம் ஒவ்வொரு இடங்களிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையன்களுக்காக புலம்புகிற சத்தம். ஐயோ, என் பிள்ளை இப்படி போகிறானே, வழி தடுமாறி போய் கொண்டிருக்கிறான். வேதனையான ஒரு சத்தம்.
இன்னைக்கு வாலிபர்களுக்கு தான் ஆலோசனைகள் தேவை. வாலிபர்கள் நல்ல வழியிலே நடத்தப்பட வேண்டும். வாலிபர்கள் சரியான செம்மையான பாதையிலே சரியாய் நடக்க ஆரம்பித்தால், வாலிபத்தை சரியாய் காத்துக் கொண்டால் அசம்பாவிதங்களை நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சபை சீர்பட வேண்டும் என்றால், வாலிபர்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். எங்கே வாலிபர்கள் எழுப்பி பிரகாசிக்கிறார்களோ அங்கே பெரிய மேன்மை இருக்கும், பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். வாலிபர்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக அணையா விளக்கை போல், அணையா ஜோதியை போல் வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்களை எழுப்பி பிரகாசித்தால் அவர்களை பாவம் தொட முடியாது. கர்த்தருக்காக கர்த்தருடைய வசனத்தினால் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை விட்டு வலதுபுறமும் செயல்படாது, இடதுபுறமும் விலகக்கூடாது. முன்னும் பின்னும் கர்த்தருடைய வசனம் தான் நம்மை நடத்த வேண்டும். அதான் தாவீது சொல்கிறான், என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமாய் இருந்தது அவருடைய வார்த்தை. இருளின் பாதையிலே பயணிக்கிற பொழுது வெளிச்சமும் தீபமுமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான். வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் வசனம் இருக்க வேண்டும். வேற எந்த காரியம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருதயத்தில் இருக்கவே கூடாது. இருதயத்துக்குள்ள ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் இருக்கணும், ஜீவ வார்த்தை மாத்திரம் தான் இருக்கணும். அல்லேலூயா. வாலிப பசங்க, வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல யார் இருக்கணும்? இயேசு மாத்திரம் தான் இருக்கணும். சிருஷ்டிகர் மாத்திரம் தான் இருக்கணும். சுத்த அந்த இருதய சுத்தமாக வேண்டும் என்றால், உன் வழிகள் சீர்பட வேண்டும் என்றால் இயேசு மாத்திரம் தான் இருதயத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். வேற யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல யார் இருக்கணும்? இருதயத்துக்குள்ள இயேசுக்கு தான் முதலிடம். யாருக்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, இருதயத்துக்குள்ள இயேசு வந்துட்டா போதுங்க, எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தினால் மாத்திரம்தான் காத்துக்கொள்ள முடியும். அப்ப வசனத்தின் மாத்திரம் தான் எப்படி என்று சொன்னால், வசனம் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறது, வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது, வசனம் எந்த விதத்தில் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் வேதத்தில் இருந்து ஆராய்ந்து பார்த்து படித்து தியானித்து அந்த வழியிலே பயணிக்க ஆரம்பித்தால் இயேசு மாத்திரம் தான் நம்ம இருதயத்துக்குள்ளே குடிகொள்ள முடியும். அல்லேலூயா. தேவையில்லாத எந்த ஒன்றும் இருதயத்துக்குள்ள வர முடியாது. என்றைக்கு தேவையில்லாத ஒரு காரியம் இருதயத்துக்குள்ள வருகிறதோ அப்பொழுது வாலிப பிள்ளைகளுடைய வழி தடுமாறுவதற்கு ஏதுவாய் மாறிவிடும். அல்லேலூயா. இருதயத்திலே பரிசுத்த தேவன் இயேசு மாத்திரம் தான் இருக்கணும். சத்திய வசனம் மாத்திரம் இருக்க வேண்டும். நீதி நியாயங்கள் மாத்திரம் இருக்க வேண்டும். தாய் தகப்பனுடைய போதனை மாத்திரம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனுடைய போதனத்தை விட்டு விடாதே, காத்துக்கொள். அல்லேலூயா. உன் தாய் தகப்பனுடைய போதனத்தை என்ன செஞ்சிடக்கூடாதான், விட்டு விடக்கூடாது. வாலிப மகனே, வாலிப மகனே, உன் தாய் தகப்பனுடைய போதனத்தை உன் ஜீவனுள்ள நாளும் விட்டு விடாதே. அதுவும் வாலிப நாட்களில் மிக அவசியம். அல்லேலூயா. தாயும் தகப்பனை கனம் பண்ணுகிற விதத்தில் எப்படி என்றால், தாய் தகப்பன் காட்டுகிற பாதையிலே வாலிப பிள்ளைகள் கடந்து சென்றால் அந்த பாதை நன்மையின் செம்மையுமாக இருக்கும். அல்லேலூயா. தேவையில்லாத இடம், தேவையில்லாத காரியத்துக்கு தேவையில்லாத எந்த ஒன்றுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. வாழ்க்கையில இயேசு மட்டும்தான், என் தாய் தகப்பன் மாத்திரம்தான், வேற யாரும் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பித்தால் வாலிபர்கள் தன்னுடைய வழியை காத்துக்கொள்ள முடியும். மிக மிக அவசியம். ஆண்டவர் பார்த்து தாவீது, ஆண்டவரை நான் செம்மையும் நன்மையுமாய் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நான் செம்மையான இருதயத்தோட கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னா என் இருதயத்துல கள்ள கபடம் கலங்கம் இருக்கக்கூடாது. என் இருதயத்துல வேற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இயேசுவை தவிர என் இருதயத்தில் யாருக்கும் இடமில்லை என்று வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் யாருக்கு மட்டும் இடம் கொடுக்கணும்? இயேசுக்கு மட்டும்தான்.
ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு நம்முடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். இடம் கொடு மகளே, இடம் கொடு மகனே. அல்லேலூயா. வாலிப மகனோ வாலிப பிள்ளைகளோ கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஜீவனுள்ள ஜீவ தண்ணீராம் இயேசு ஜீவ தேவன் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் ஒரு கற்புள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. மிக மிக அவசிய வாலிப பருவம் காத்துக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நீங்க போற இடத்துல போற அந்த செய்தியை தான் கேட்க வேண்டியிருக்கு. மனக்குமுறல், பெற்றோர்களுடைய மனக்குமுறலை கேட்க வேண்டியிருக்கிறது. பெற்றோருடைய புலம்பல், ஐயோ என் மகன், ஐயோ என் மகள், வாலிப மகள், வாலிப மகன் இப்படி போய் கொண்டிருக்கிறானே. பிள்ளைகளை இழந்து 24 வயது 25 வயது வரைக்கும் சொத்து சொகத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி படிக்க வச்ச தாய் தகப்பனை மறந்து ஓடுகிற பிள்ளைகள், எத்தனை வேதனை. அல்லேலூயா. தாய் தகப்பனை கனமான அந்த பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் சபைகளிலே. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதலை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலை, பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதலை, கனமடுவதை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை எச்சரிப்பதிலே எங்க ஸ்தோத்திரம், நாம இங்க எப்படி நடத்துறோமோ அங்க அப்படிதான் போற இடத்துல இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம பிள்ளைகளை சரியாய் வழி நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியாய் போதனை செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை படுத்திருக்கிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, உட்கார்ந்திருக்கிற பொழுதெல்லாம் அதை குறித்து பேசு. எதை குறித்து? சத்தியத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து பேச வேண்டும். மிக மிக அவசியம். இப்படிப்பட்ட நல்ல வழிகளை இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் இடறிக் கொண்டிருக்கிறார்கள், வழித்தடுமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான போதை வஸ்துகள், பலவிதமான மதுபானங்களுக்கு, பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையாகி கிடக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம மீடியாவோட பேப்பர்ல பார்க்கிறோம், வாலிப பசங்கள் அப்படின்னா வாலிப பெண் பிள்ளைகளும் தண்ணி அடிச்சுட்டு பண்ற சேட்டையை பார்த்தீங்கன்னா, அப்போ எத்தனை வேதனைப்படும் அந்த பெற்றோர்களுடைய உள்ளம். தன் பிள்ளைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்று படித்து விட்டு வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தனை வேதனை. பிள்ளைகள் போடுகிற கூத்து, பிள்ளைகள் போடுகிற ஆட்டம், மதுபானம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது வாலிப பிள்ளைகளை. போதை வஸ்துகள், இச்சைகளில் விழுந்து எந்திரிக்க முடியாமல் கிடக்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகள் வேண்டும், நல்ல சத்தியம் தெரிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். வாலிபர்களுக்காக நாம் செவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாலிபர்கள் சரியாய் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அங்கே எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அது வீடாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும், வாலிபர்கள் செம்மையா இருந்துட்டாங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். வாலிபர்கள் தங்கள் வழியை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், நீதியோடு பயம் இருக்கணும். வாலிபர்களுக்கு பயம் இருக்கணும். வாலிப பையன்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இருக்க வேண்டும். மனித பயத்தை சொல்ல வரல, தெய்வ பயம். நீதி, நேர்மை, உண்மை, உத்தமம், கற்பு, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பயபக்தி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வழிகளினால்தான் வசனத்தினால் தங்களை காத்துக்கொள்ள முடியும். வாலிப பருவம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. உன் வழியை காத்துக்கொள், உன் வழியை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள், உன் பாதையை செம்மையாக்கிக்கொள். உன் நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் காத்துக்கொள். வசனத்துக்கு உட்பட்டு, பரிசுத்தத்துக்கு உட்பட்டு, நீதிக்கு உட்பட்டு, பிரமாணங்களுக்கு உட்பட்டு, கட்டளைகளுக்கு உட்பட்டு உன் வழிகளை காத்துக்கொள் வாலிப மகளே, மகனே. இதைதான் வேதம் எச்சரிக்கிறது, அறிவுறுத்துகிறது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் மிகவும் நல்ல வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார். வாலிப பருவம் மிக அவசியம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும்,
செபிக்கணும், நல்ல வேத வாசிக்கணும். கடமைக்காக யாரோ பார்க்கணும், யாரோ நம்மளை திட்டுவாங்கிறதுக்காக இல்லை. உண்மையோடு, உணர்ந்த ஆவியோடு, பயபக்தி உள்ள சிந்தையோடு வேதம் வாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், நல்ல செபிக்கணும், கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை தன்மையை வாலிபர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த நண்பக தன்மைக்கு உட்பட்டவர்களை வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. இதைதான் தேவன் விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாலிப பருவம் மிக மிக முக்கியமான பருவம். அந்த பருவத்தை மிகவும் ஜாக்கிரதையாய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. வாலிபத்திலே தன் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். வாலிப நாட்களிலே முதியவர்களை கனப்படுத்தணும். ஆசிரியர் பெருமக்கள் ஸ்தோத்திரம் ஆசான்களை நாம் கனப்படுத்த வேண்டும். குருவானவர்களை கனப்படுத்தணும். ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் போற்றுதலுக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாலிபர்கள் வாழ்ந்து காட்டினார். அதுதான் மேன்மையான சீரும் சிறப்புமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை தான் கர்த்தர் விரும்புகிறார். வாலிப நாட்களிலே சிஷ்டிகளை மாத்திரம் பற்றிக் கொண்டு ஆண்டவரே நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் தேவன் உங்களை அழகாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளை ஆண்டவரை சில கருத்துக்களை ஆண்டவரை அதிகமாக இல்லாவிட்டால் குறைவான வார்த்தைகள் குறைவான கருத்துக்களாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளை குறித்து எச்சரித்து வாலிபர்களை ஆண்டவரே அப்பா தகப்பனை ஸ்தோத்திரம் ஒரு விசை சிந்திக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்பின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே வாலிபர்கள் தங்கள் வழியை உங்களுடைய வசனத்தை கொண்டு காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாங்கள் போகிற பாதையில் எல்லாம் உங்களுடைய வசனத்தின் வெளிச்சம் இருக்கட்டும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாலிபர்களுடைய இருதயத்திலும் வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சிருஷ்டிகள் மாத்திரம், சத்தியம் மாத்திரம், நீதி மாத்திரம், ஆண்டவரே பரிசுத்த மாத்திரம், பயமும் பக்தியும் மாத்திரம் குடிகொள்ளட்டும். ஆளுகை செய்யட்டும். தேவையில்லாத காரியங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு அவருடைய நினைவுகள், சிந்தனைகள், நடவடிக்கைகள், நடைமுறை பாவனைகள் அனைத்தும் ஆண்டவரே வாலிபத்தை காத்துக்கொள்ளக்கூடிய வழியில் பயணிக்க உதவி செய்யும். வாலிபர்களை ஆசீர்வதி. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகள் குணப்படட்டும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும். ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியட்டும், ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படியட்டும், சபைக்கு கீழ்ப்படியட்டும். சான்றோரும் போற்றுதலுக்குரிய பிள்ளைகளாய் ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ள உண்மையுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும். ஆண்டவரே உங்களுடைய வசனமே உங்களுடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தட்டும். உங்களுடைய இருதயம் முழுவதும் பரிசுத்த ஜீவியத்தில் கடந்து போவதற்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒவ்வொரு வாலிபருடைய இருதயத்திலும் குடிகொள்ளும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வாலிபத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். வாலிப பருவத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே வாலிபத்தை பருவத்திலே பாவத்துக்கு இடம் கொடுத்திடக்கூடாது, இச்சைகளுக்கு இடம் கொடுத்திடக்கூடாது, மோகத்துக்கு இடம் கொடுத்திடக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே போதை வஸ்துகளுக்கோ மதுபானங்களுக்கு இடம் கொடுத்திடக்கூடாது. தீய வழிகளுக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வாலிப பருவத்தை இடம் விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. நீரே வழி நடக்கும். ஆளுகை பெற்றோர்கள் எல்லாம் சந்தோஷமாய் பிள்ளைகளை கண்டு மகிழ்ச்சி அடைய ஆண்டவரை நிம்மதியாய் பெருமற்று விடுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினார். வாலிபர்கள் எல்லாம் நல்ல பயணிக்கட்டும், நல் வழிகளிலே பயணிக்கட்டும், நல்ல பாதைகளை தேர்ந்தெடுக்கட்டும், நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க, உத்தமமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க, ஒரு நேர்மையான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வாலிபர்களுக்கு நீர் உதவி செய்யும். வாலிப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் வழி தடுமாறி போகாதபடிக்கு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு ஆண்டவரே கடந்து போகிற முன்னே கடந்து போகிற இயேசு கிறிஸ்துவே முன் பின்பற்றி கடந்து சொல்ல, உங்களுடைய சத்திய பாதைகளை கடந்து சொல்ல பின்பற்றி வர உதவி செய்யும். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நல்ல உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சற்று சிந்தித்து ஆண்டவரை நிதானித்து
தங்களை ஆண்டவரே அப்பா தயார்படுத்திக் கொள்ள ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உடைய நாம மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவை எல்லாம் சேர்த்துவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையாக நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பகலின் மறுபாதி. ஆமென், ஆமென்.